திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் இயற்கை வேளாண்மையிலும் தமிழர் மருத்துவத்திலும் மிகுந்த அனுபவம் பெற்றவர். தன்னலம் கருதாது அவரது சேவையினால் ஆயிரக்கணக்கானோர் இயற்கை வேளாண்மையில் ஈடுபடுவதற்கும் இயற்கை வழியில் பாரம்பரிய அரிசி விவசாயம் செய்வதற்கும் வழிவகுத்துள்ளார். நீர்வளம் இல்லாத பகுதிகளை தனது அனுபவத்தினால் விவசாயத்திற்கு ஏற்றவாறு நிலத்தின் தன்மையினை மாற்றி அமைத்து கொடுப்பதற்காக ஆலோசனைகளை விவசாயிகளிடம் இருப்பிடத்திற்கே சென்று வழங்கி வருகிறார். இதுவரை பல ஆயிரம் கணக்கான ஏக்கர் நிலங்களை இயற்கை விவசாயத்திற்காக தயார்படுத்தி உள்ளார். விவசாயிகளுக்கும் நுகர்வோர்களுக்கும் நேரடி தொடர்பு ஏற்படுத்தி விவசாய பொருட்களை எளிமையாக விற்பதற்கு வழிவகை செய்துள்ளார். தமிழக வேளாண்மை இளைஞர் குழுக்களை அமைத்து அதன் வாயிலாக பல ஆக்கப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். நீர்வளம் மேம்பாட்டிற்கு மழை நீர் உயர்த்துவதற்கும் உப்பு நீரை நல்ல நீராக மாற்றுவதற்கும் இயற்கை உரங்கள் தயாரிப்பதற்கும் மண்புழு உரம் தயாரிப்பதற்கும் தொடர்ந்து பயிற்சிகளை அளித்து வருகிறார். சமுதாய தொண்டாக செய்து கொண்டிருக்கும் அவர் எந்த ஒரு கட்டணமும் வாங்குவதில்லை. அது மட்டும் இல்லாமல் தான் முறைப்படி பயின்ற சித்த மருத்துவத்தினால் தினமும் வைத்தியம் செய்து வருகிறார். நாள்பட்ட குணமாகாத பல நோய்களை புற்றுநோய் உட்பட மருத்துவம் செய்து வருகிறார். இப்படியாக அவரை பற்றி சொல்வதற்கு அவருடைய சாதனைகள் நிறைய இருக்கிறது. இருந்தாலும் இத்துடன் இந்த உரையை நிறுத்தி கொண்டு ஐயாவினை இன்றைய சிந்தனை தலைப்பாகிய இன்பமும் நிறைவும் ஏன் நாம் எப்பொழுதும் அனுபவிக்க முடிவதில்லை என்ற தலைப்பிலே நல்லதொரு சிந்தனையை வழங்குவதற்காக தமிழ் ஆனந்தயோக அன்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க துவங்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் ஆனந்த யோகம் குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு குடும்பமா இருக்கோம், அதுல எனக்கு ரொம்ப பெருமை. இன்னைக்கு ஒரு தலைப்பு, இது ரொம்ப யோசிச்சுதான் வச்சோம். நம்ம எப்போதும் இன்பம்னா உண்மையாவே இன்பம், மகிழ்ச்சி எந்த நேரமும் அனுபவிக்கிறோமா? நிறைவு. எவ்வளவு பேரு அங்க எப்போதுமே இன்பத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் தான் இருப்போம் அப்படின்னு எவ்வளவு பேர் நம்புறீங்க? அதாவது நாங்க இன்பத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் நிறைவோடையும் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்னு தெரியல. ஒரே ஒருத்தர் கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க சொன்னாலும் சரிதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்பத்தை கற்பனையிலேயே பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அது வாங்கினா இன்பம் கிடைக்கும், இப்படி செஞ்சா இன்பம் கிடைக்கும், இந்த வேலைக்கு போயிட்டா இன்பம் கிடைக்கும், இந்த மாதிரி அங்க போயிட்டா போதும் இன்பம், இவ்வளவு பணம் சேர்த்துட்டா இன்பம், இப்படி பல்வேறு விதங்கள்ல நகையை வாங்கிட்டா இன்பம், இப்படி இன்பத்தை நம்ம வேற எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு அதை நோக்கி நகர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இது ஒரு வகையான தேடல், இன்பத்தை பற்றிய தேடல். சரிங்க, வாங்கிட்டோயோ அப்பனா இதெல்லாம் இன்பம் இல்லையா? இதெல்லாம் தேடித்தானே ஆகணும், இதுக்கெல்லாம் போய் தானே ஆகணும் அப்படின்னா சரிதான். சரி, வாங்கணும், இதை இன்பம் இல்லையா? அப்படின்னா நகை வாங்கினா இன்பம் இல்லையா? வீடு கட்டினா இன்பம் இல்லையா? நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கினா இன்பம் இல்லையா? சரி, இந்த இன்பத்தை நீங்க வீடு கட்டின பிறகு, வேலைக்கு போன பிறகு, நல்ல கார் வாங்கின பிறகு, அல்லது குழந்தைங்களை பெத்த பிறகு சத்தியமா நீங்க அனுபவிக்கிறீங்களா கடைசி வரைக்கும்? அடுத்த பிரச்சனை வந்துருங்க. வீடு கட்டினதுக்கு அப்புறம் பிரச்சனை, வீடு கட்டினதுக்கு அப்புறம் பிரச்சனை, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பிரச்சனை. அந்த இன்பத்தை நீங்க அனுபவிக்க மாட்டீங்க கடைசி வரையில். ஒரு சட்டை வாங்குறீங்க, அது குப்பைக்கு போற வரைக்கும் நான் அயன் பண்ணாம போட்டதே நீங்க அந்த சட்டை. ஒரு சின்ன கரைப்பட்டா கூட எனக்கு பிடிக்காது. அவ்வளவு பத்திரமா இந்த சட்டை எப்போ வாங்கினேன், இந்த சட்டை எப்போ வாங்கினேன். இது மாதிரி ஒரு பொருள் மேல வாங்கறதுக்கான கால அளவு இருக்குல்ல, அதுக்கு உழைச்ச உழைப்பு இருக்குல்ல,
அதுல 100ல 1 பங்கு, 1000த்துல 1 பங்கு அத பாதுகாக்கணுங்கிறதுலயோ, அந்த சுகத்த அனுபவிக்கணுங்கிறதுலயோ, நம்ம செலவு பண்ணியிருக்கோமா? இல்லவே இல்ல. இதனால தாங்க நெறைய பேர் சொல்லுவாங்க. "உனக்கு கண்ணு தெரியுதான்னு?" கேட்டா யாராவது தெரியும்னு சொல்றவங்க எத்தன பேரு? தெரியாதுன்னு சொல்றவங்க எத்தன பேரு? தெரியாதுன்னு எத்தன பேர் ஒத்துப்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒருத்தர் சொல்லுங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. சரி. எல்லாருமே கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி வச்சுக்கலாம். மறுபடியும் கலந்துரையாடல் இருக்கு. போலாம். இந்த இந்த ஒரு நிகழ்ச்சிய பொறுத்தவரை நான் கலந்துரையாடல் ரொம்ப விரும்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய சந்தேகங்கள் பலாயிரம் பேருக்கு வரலாம். அவருடைய சந்தேகத்திற்கான பதில் பலாயிரம் பேருக்கு புரிதலுக்கு வரலாம். நெறைய பேர் கண்ணு தெரியுதுன்னு தான் சொல்லிட்டே இருப்போம். நானும் தான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க வாத்தியார் கேட்டாரு, "உனக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியுதா?" அப்படின்னாரு. "ஆமா. நீ எனக்கு கண்ணு தெரியாது. பின்ன கண்ணு தெரியறதுக்கு நீங்க இருக்கீங்க தெரியுது. எல்லாம் தெரியுது. அப்புறம் என்ன? அப்புறம் கண்ணு தெரியலன்னா என்ன என்ன குருடுன்னு சொல்றீங்களா?" "இல்ல, இல்ல. உனக்கு கண்ணு தெரியுது. நானும் ஒத்துக்கிறேன்." அப்படின்னாரு. பொழுது போய் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு கரண்ட் போயிட்டு, "தம்பி அந்த பேனாவ எடுத்து குட்றான்னாரு." "இருங்க லைட் வரும்னேன்." "இல்ல கொஞ்சம் முன்ன கண்ணு தெரியுதுன்னு சொன்னேன்." அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. கண்ணு தெரியும்னா லைட் வந்தா தானே தெரியும். டேய்! லைட் வந்தா லைட் தான் பொருளெல்லாம் காட்டுது. நீ கண்ணால பொருள பாத்தியா? வெளிச்சம் வந்தா வெளிச்சம் எல்லா பொருளையும் காட்டுது. நீ பார்த்து டக்குன்னு எடுத்துக்கிற. இருட்டுல நீ பேனாவ பார்த்து எடுத்தீன்னா தானே உனக்கு கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம். அப்போ வெளிச்சத்துல மட்டும் தான் உனக்கு கண்ணு தெரியுது. இருட்டுல கண்ணு தெரியலடா. இதான் உன்னுடைய இயற்கை. இது மாதிரியேங்க இன்பம். இன்பத்த நம்ம கற்பனையிலேயே பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சத்தியமா இன்பத்த யாருமே அனுபவிக்கல. சத்தியமா இன்பத்த யாருமே அனுபவிக்கல. வாழ்நாள் பூராங்க அந்த மாதிரி ஒரு மனுஷன் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்காக தாங்க நான் விரும்பி தேர்ந்தெடுத்தேன் இந்த தலைப்ப. உங்க கூட பேசணும். ஒரு ஒண்ணுல ஒரு 4 பேரு 4 பேரு, 2 பேரு விரும்பி உண்மையான இன்பத்தோடயும், நிறைவோடயும் நான் வாழ்ந்து பார்த்துர்றேன்யா! அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, நீங்க மட்டும் அந்த லட்சியத்த கையில எடுத்துட்டு தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க குடும்பம் வேற லெவலு. உங்களோட வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை வேற லெவல். சும்மா இதையெல்லாம் விட்டுட்டு அப்படியே நான் பறந்து போறேன், உள்ளேயே நடந்து போறேன். இதெல்லாம் இல்லீங்க. ஏன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வேற ஏதோ ஒண்ணை அப்பன்னா நான் வந்து அந்த தியானம், யோகம் அதெல்லாம் வந்து தவறுன்னு சொன்னேனா? இல்லவே இல்ல. உடலும், உயிரும் இல்லாத பொழுது இது எதுவும் நிலைப்பதில்லை. நான் அதுல உறுதியா இருக்கேன். எப்போது உங்கள் உடலை நீங்கள் இழந்து விட்டீர்களோ, அப்போதே நீங்கள் மாயப் பொருளாகி விட்டீர்கள். உங்க உடலை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தால் மட்டுமே நீங்கள் உயிரோடு இருப்பதாக பொருள். உங்கள் கட்டுப்பாட்டை விட்டு உங்கள் உடல் விலகிவிட்டால், நீங்கள் உயிரோடு இருக்கவில்லை என்று பொருள். தூக்கத்துல உங்களுக்கு உங்கள தெரியறதில்ல. மரணத்துக்கு பிறகு உங்களுக்கு உங்கள தெரியறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க உடம்பு உங்களுக்கு தெரியறதில்ல. உங்க அறிவுக்கு உங்கள தெரியறதில்ல. இன்னொரு தடவ இந்த வரிய பேசிக்கலாம். தூக்கத்துல உங்களுக்கு உங்கள தெரியறதில்ல. மரணத்திலயும் உங்களுக்கு உங்கள தெரியறதில்ல. அப்பன்னா என்ன அர்த்தம்? உங்க அறிவுக்கு உங்க உடம்ப தெரியலன்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் நான் சொல்லிக்கிட்டே நம்ம அலைஞ்சிட்டு இருப்போம், திரிஞ்சிட்டு இருப்போம், சாதனையா பேசிட்டு இருப்போம். நான் வேலைக்கு போணும், நான் வீடு கட்டிட்டேன், நான் பணக்காரன் ஆயிட்டேன். நான் தான் பெத்திருக்கேன் அந்த புள்ளையெல்லாம். எப்ப பார்த்தாலும் நான் சொல்லிட்டே போங்க வாழ்க்கை பூரா. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அத. ஒரே ஒரு தடவ மட்டும் நான்னு சொல்லவே மாட்டோம். எப்பன்னு கேட்டா, படுக்கையில போய் நோய் விழுந்த பிறகு. நானும் சொல்ல மாட்டேன். "ஏன்டா படுத்து கிடக்க? எந்திச்சு போலியா? வேலைக்கு போலியா?" அப்படின்னு கிளம்பு. "உடம்பு சரியில்ல அம்பள. உடம்பு சரியில்லைங்கய்யா." அப்பதாங்க இவனுக்கு அறிவே வரும். இது நான்கிறது நான் இல்ல, உடம்பு. அதுவரைக்கும் நானே சொல்லிட்டு இருப்போம் உடம்ப. இந்த உடல் இல்லாமல் நீங்கள் எந்த யோகமும் கற்றுக்கொள்ள முடியாது. எந்த தியானமும் கற்றுக்கொள்ள முடியாது. நான் எழுதுனான். எவ்வளவு பெரிய ஆராய்ச்சிங்க அது. கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்ன எழுதின எழுத்துங்க அது. "உடம்பார் அழியின் உயிரார் அழி." என் உடம்பு தான்டா கதாநாயகன். எவ்வளவு பெரிய விஷயம் அது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நெறைய சித்தர்கள் தங்களுடைய உடல வந்து அழியாம மாத்திக்கிட்டு போனதா வரலாறு. ஏன்னா இந்த உடம்பு காற்று, வெப்பம், குளிர்ச்சி 3ஆல தான் உருவாக்கப்படுது. கருவுல இருந்து அப்பாவோட உடம்புல நம்ம எங்க ஒட்டிட்டு இருந்தோம்னே தெரியாது. நெறைய நேரங்கள்ல அதிர்ச்சியூட்டும் உண்மைகள நான் பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசுறேன்.
நம்ம அப்பா உடம்புல நம்ம எங்க ஒட்டிக்கிட்டு இருந்தேன்னு தெரியாது. அங்கிருந்து அம்மா உடம்புக்குள்ள போய் இன்னைக்கு 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ, 80 கிலோ எடையுள்ள பொருளா மாறி இருக்கோம். காற்று, வெப்பம், குளிர்ச்சி. இந்த 3ஓட துணையோட தான் நம்ம விரிவடைஞ்சிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் உண்மையான இன்பத்துக்கும் என்னய்யா சம்மந்தம்? உண்மையான நிறைவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? எப்போது இந்த உடலும், உயிரும் உங்களால் சரிவர நிர்வாகம் செய்யப்படவில்லையோ, அப்போதெல்லாம் நீங்க உண்மையான இன்பத்தையும், நிறைவும் தொட முடியாது. சரி, உடம்பு நல்லா தான்யா இருக்கேன். இன்னைக்கு என்ன எனக்கு என்ன சீக்கா? மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கேன். நீ உண்மையான இன்பத்துக்கு என்ன வழி சொல்லு? அதாவது எப்படி நமக்கு கண்ணு தெரியலன்னு எங்க வாத்தியார் சொல்லி நிரூபிச்சாரோ, அது மாரியே உண்மையான இன்பம்னா என்னன்னு தெரியாமலே கடந்து போயிட்டு இருக்கு நம்மள விட்டு. அதான் சத்தியமாவே உண்மை. எதையுமே ரசித்து பார்ப்பதே இல்லை. மகிழ்ந்து பார்ப்பதே இல்லை. அதில் உள்ள மகிழ்ச்சியையோ, ஆனந்தத்தையோ அனுபவிப்பதே இல்லை. இதுதான் நிறைவும், உண்மையான இன்பமும். ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு முட்டாயிலேயே நிறைவும், இன்பமும் கிடைக்குது. நீங்க இன்பத்தையும், நிறைவையும் எளிதில கிடைக்கிறது மாரி வடிவமைக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் அத அனுபவிக்கிறதே இல்ல. வீடு கட்டியிருப்போம். நல்ல சட்டை வாங்கியிருப்போம். அத எடுத்து போடும்போது அவசரத்துல எடுத்து போட்டுட்டு போவோம். அத வாங்கும்போது எத்தன சட்டைய பெரட்டி வாங்கியிருப்போம் தெரியுமா? இதுக்காக ஒரு கூட்டமா? இதுக்காக ஒரு மீட்டிங்கா? உண்மையிலேயே இந்த உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்கள், கோடான கோடி மக்கள் வாழ்க்கையின் லட்சியமாக நிறைவையும், இன்பத்தையும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இதாங்க உண்மை. அம்பானியா இருக்கட்டும், பில்கேட்டா இருக்கட்டும், இன்னொருத்தர் யாரு எலான் மஸ்கா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அமெரிக்க அதிபரா இருக்கட்டும். இவங்க தங்களுடைய வாழ்க்கையில நிறைவையும், இன்பத்தையும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். யாருமே அனுபவிக்கவே இல்ல. நீங்க நினைச்சீங்கன்னா, உண்மையிலேயே அனுபவிக்க முடியும். எப்படிங்க அனுபவிக்கிறது? எப்படி அனுபவிக்கிறது? பதட்டம் இருக்கிற இடத்துல நிதானம் வராது. நிதானம் இருக்கிற இடத்துல சிந்தனை வராது. சிந்தனை இல்லாத இடத்துல இன்பம் என்ன, துன்பம் என்னன்னு நினைச்சு பார்க்கக்கூடிய அறிவே வராது. எவ்வளவு பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கிட்டத்தட்ட 7 நாள் ஆகுது. நான் நல்ல முறையில டைபாய்டு காய்ச்சல்ல நான் இருக்கேன். ஏன்னா கண்ட இடத்துல கண்டத தின்னு, கண்ட இடத்துக்கு போயி, வெறும் தண்ணிய மட்டுமே ஊத்தி, வடிச்ச சோத்துல உப்பு போடாம, இது கொஞ்சம் போல தொட்டுக்கிட்டு 7 நாளா கடுமையான வயல்வெளி வேலை நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் கட்டு சுமக்கிறோம், நெல்லு தூக்குறோம், உழுதுக்கும் அறுக்குறோம். நான் நோயாளியா இருக்கேன்னு உங்களுக்கு நோயாளி மாரி தெரியுதா? நான் என்ன சொல்ல விரும்புறேன்? நம்ம சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். பிரச்சனையிலேயே நின்னுட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த அடிப்படை புரியணும். தினசரி காலையில நிலவேம்பு குடிநீர், மகாசோரஸ்ன மாத்திரை காய்ச்சலுக்கு. அப்புறம் வேப்பில 1/2 ஸ்பூனு, வில்வ 1/4 ஸ்பூனு, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், ஒரு 100 மில்லி தண்ணி, ஒரு நாளைக்கு 4 தடவ. விரும்புனா ஏன்னா எடையெல்லாம் தூக்கணும், வேலை செய்யணும்ல. அதுக்காக காலையில 1, அடுத்தது மாலையில 1. அவ்வளோதான். இப்படியே 7 நாளா போயிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தப்படுறாங்க வீட்ல. நல்லா முழு ஆரோக்கியமா பேசிட்டு இருக்கேன். இடையில வெளியூர் பயணம் போயிட்டு வந்தேன். இன்னைக்கும் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கும் களம். மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் மழை, நேத்து மழை, முந்தா நாளும் மழை. அறுத்து போட்டுருக்கோம். வேறு ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்க, மழை பெஞ்சுச்சுன்னா, உலகத்துல இருக்கிற சாமியெல்லாம் திட்டுவாங்க. குலதெய்வத்தையே திட்டுவான். ஏன்னா இவன் வயல் பாதிச்சுட்டான். சாமி என்ன பண்ணும்? உண்மையில எதையும் எதிர்கொள்ளுகின்ற பக்குவமும், அமைதியும் வேண்டும். நெறைய பேருக்கு நான் சொல்ல விரும்புற முக்கியமான தகவல், மழைய நம்ம நெனச்சா பெய்ய வைக்கலாம். நம்ம நெனச்சா மழைய பெய்ய வைக்காமலும் செய்ய முடியும். அப்படி நீ செய்ய வேண்டியது தானே உன் வயலுக்கு? நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். 10 வருஷமா மழை பெய்யாம இருக்கிறதுக்கான நடவடிக்கை செய்றேன். ஆனா, என்ன சுத்தி 100 பேரு மழைய பெய்ய வைக்கிறதுக்கான வேலைய செய்றாங்க. மேகத்த எப்போலாம் குளிர்ச்சி தாக்குகிறதோ, அல்லது மேகம் எப்போதெல்லாம் குளிர்ச்சி அடைகிறதோ, அப்போதெல்லாம் மழை பெய்யும். அதேபோல மேகத்தை எப்பொழுதெல்லாம் வெப்பம் தாக்குகிறதோ, மேகத்தை குளிர்ச்சி அடைய விடாமல் செய்கிறதோ,
அப்போதெல்லாம் மழை பொழிவது. இது சரியான சயின்ஸ் தான். பார்ப்பீங்க, மேகம் அப்படியே கடந்து போயிட்டு இருக்கும் நம்மள கடந்து. மழையே பயமா சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா மேகம் குளிர்ச்சி அடையவில்லை. குளிர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மேகத்த தொடர்ந்து வெப்பம் தான். பிரச்சனைகளுடைய நான் அது மாரி செஞ்சுட்டு இருக்கேன் வயல்ல. அது அது வேற ஒரு தலைப்பு. என்ன செய்றோங்கிறத மறுபடியும் பேசலாம். இது போலவே உடலுக்கு வருகின்ற பிரச்சனை. அப்புறம் நம்ம வாழ்க்கையில் சம்பாதிக்கின்ற பிரச்சனை. பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நிதானமாக செய்ய வேண்டும். அப்புறம் அந்த தீர்வுகள நோக்கி போகும்பொழுது, ரொம்ப ரொம்ப அமைதியும், சந்தோஷமும், மகிழ்ச்சியும் இருக்கணும். அது இல்லாம நீங்க தீர்வ தொட்டீங்கன்னா, பதட்டத்திலயோ, பயத்திலயோ, சீக்கிரம் செஞ்சிடணுங்கிறதுலயோ, நிச்சயமா நம்ம வீணா போயிருவோம். உதாரணமா 8 மணிக்கு ட்ரெயின். 7 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு எப்படியும் ஜங்ஷனுக்கு போறது 1 1/4 மணி நேரம் ஆகும். எவ்வளவு பதட்டத்துல போவாங்க நெனச்சு பாருங்க. நெனச்சு பாருங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மொத நாளே வடிவமைச்சிருக்கணும். வெளியில கார் ரிப்பேரா போயிடலாம். இல்ல பஸ் லேட் ஆயிடலாம். அங்க போய் ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் வேடிக்கை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிற மாரி வச்சுக்கிட்டு வடிவமைச்சு. ஒண்ணு சொல்லட்டுமா? துப்பாக்கி சுடுறவன் கூட துப்பாக்கி சுடுறவன் கூட நிதானமா இல்லன்னு வச்சுக்கோங்க. குறி தவறி முழு ரிலாக்ஸ்ல இருப்பான். முழு ஓய்வு. முழு தெளிந்த அறிவு சிந்தனையோட இருப்பான். முழு ஈடுபாட்டோட இருப்பான். அது மாதிரி ஒவ்வொரு வினாடியும் இன்பத்த இன்பத்த நோக்கி அல்லது இன்பத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு கற்பனை பண்ணிட்டு இன்பத்த ஓடிக்கிட்டு இருக்கோம். உதாரணமா அடுத்தவங்களுக்கு வீடு கட்டுறாங்க. அந்த மாரி வீடு கட்டிட்டா நம்மளுக்கும் இன்பம் வரும். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அந்த வீட்ல போய் ஒரு 10 நாளைக்கு தங்கி இருந்து அவன் பிரச்சனையில நீங்க கலந்து பாருங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அவன மாரியே வீடு கட்டிடணும். அவன மாரியே என் புள்ள படிச்சிடணும். அவன மாதிரியே நான் கார் வாங்கிடணும். அவன மாதிரியே வெளிநாட்டுக்கு என் புள்ளைய அனுப்பிடணும். இப்படியே தாங்க பார்ப்பான். அவன் உண்மையிலேயே அது சந்தோஷம் அனுபவிக்கிறானா? கடவுளுக்கே சாட்சி. நம்ம அத தெரிஞ்சுக்கவே மாட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கூட்டத்துல. என்ன கூப்பிட்டு முதலமைச்சர் பதவி குடுத்தீங்கன்னா, நான் கையெடுத்து வேணான்னு சொல்லுவேன். அது எவ்வளவு பெரிய பொறுப்பும், எவ்வளவு சிக்கலான சூழலும். அத சமாளிக்கிற பக்குவமும், அறிவு இருக்கிறவங்க தான் அத செய்ய முடியும். எனக்கு இருக்குதா இல்லையாங்கிறது வேற பிரச்சனை. ஒவ்வொரு சின்ன வேலையும் உங்க வீடா இருக்கட்டும், நீங்க செய்யற வேலைய எந்த சின்ன வேலையும் இருக்கட்டும், அதுல நீங்க முழு மனசு ஈடுபாட்டோட செய்யறது இல்ல. அத பெருமையா நினைக்கிறது. ஒரு சட்டைய அவசரத்துக்கு காய போட்டு ஓடியார்றது. சும்மா நெனச்சு எடுத்து கும்மிட்டு வர்றது. வண்டிய கடமைக்கே எடுத்துட்டு போறது, திருப்பி கொண்டாந்து அந்த அவசரத்துல வச்சுட்டு ஓடியார்றது. எப்போ நம்ம சந்தோஷமாவும், நிறைவாவும் வாழ ஆரம்பிப்போம்? எப்பங்க முடியும்? அப்படியே வாழ்ந்து செத்துருவோங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். இந்த தலைப்புல பேசி ஏதாவது ஒரு 4 பேருக்காவது சந்தோஷத்த கொடுக்க முடியுமா? உண்மையிலேயே வாழ வைக்க முடியுமா? நான் உங்கள தியானம், யோகத்துக்கெல்லாம் கொண்டு போறதுக்கு பதிலா, உடம்பையும், உயிரையும் பத்திரமா வச்சுக்கோங்க. முதல்ல சந்தோஷமா நடமாடுங்க எல்லார்கிட்ட. உங்க குடும்பத்துல சந்தோஷமா இருங்க. இததாங்க நான் வரமா நெனைக்கிறேன். உங்களுக்கு செஞ்சு குடுத்தா, எனக்கு கடவுள் குடுத்த வரமா அத நான் நெனைக்கிறேன். ஆனா அது முடியுமான்னு தெரியல. அத செய்யணும்னு விரும்பிட்டு இருக்கேன். நெறைய பேருக்கு நோய் அணுகா விதி நம்ம போட்டிருக்கிறோம். சர்க்கரை நோயாளிகளுக்குன்னா, நோய்கள் தலைப்புல கூட பேசணும்னு ஒரு அம்மா சொன்னாங்க. இப்ப என்ன அறிமுகப்படுத்தும்போது சுதாம்மான்னு நெனைக்கிறேன். கேன்சர் நோய்க்கு கூட ஐயா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அந்த கேன்சர் நோய்னா என்னான்னு கூட ஒரு கூட்டத்துல நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு என்னுடைய விருப்பம். அம்மா கேக்குதுங்களா? ஹலோ. வாழ்க கேக்குதா ஐயா? நல்லது. கேன்சர் நோய்னா என்ன? ஏன் நம்ம இவ்வளவு பீதி அடையறோம் அது? இத பத்தி கூட ஒரு கூட்டத்துல பேசலாம். சர்க்கரை நோய்னா என்ன? அத பத்தி ஒரு கூட்டத்துல பேசலாம். அல்சர்னா என்ன? அத பத்தி ஒரு கூட்டத்துல பேசலாம். பிரஷர்னா என்ன? அத பத்தி ஒரு கூட்டத்துல பேசலாம். சரிங்களா? இந்த மாரி நோய்கள பத்தி கூட நம்ம சும்மா ஒரு அரட்டை கச்சேரி தானே இது. ஆனா இதுல உங்களுக்கு அந்த உண்மையான புரிதல் வந்துரும். இதனால தான் கேன்சரா? இதுதான் பிரஷரா? இதுதான் மூல சூடா? இதுதான் வெட்ட சூடா? இதனால தான் உயிரணுக்கள் உருவாகலையா? இதனால தான் கால்சியம் டெஃபிஷியன்சி வருதா? கருமுட்டைகள் வளரலையா? இப்படி எல்லாவற்றை பற்றியும் நம்ம பேசலாம் முதல்ல. மருத்துவம் என்பது எவ்வளவு எளிமையானது. இன்னும் யாரும் தெரியவே இல்ல. சொல்லிக் குடுக்குற இடத்துல பெரிய சிக்கல் இருக்கு சாமி. நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி எங்க வாத்தியார் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப படிச்சவர்கள் எங்க வாத்தியார். அப்படிதான் கேட்பாரு. சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருங்க? யாராச்சும் ஆனா ஆவன்னா தெரியாம உனக்கு எதுக்கு வரான்னு வச்சுக்கயேன். எனக்கு படிக்க தெரியாதுன்னு வச்சுக்கயேன். ரொம்ப படிச்சிருக்க நீ வா! அப்படின்னு கூப்பிட்டு உடனே கையெடுத்து கும்பிட்டு 9வது கிளாஸ் எழுதி
நீ எழுதி கொடுக்கறது ஆனாதானா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டுபிடிச்சிருவான்ல. உனக்கு ஆனா தெரியுமாங்கிறது அவனுக்கும் தெரியாது. எப்படி? ஆனா, நீ படிச்சவன் மாதிரி அவன ஏமாத்துற. எவ்வளவு பெரிய பாவம் அது. உண்மையிலேயே நீ சரியா படிச்சிருக்கியான்னு உனக்கு தெரியணும்ல முதல்ல. அது மாரி வயித்து வலி தாங்கலன்னு ஒருத்தன் கத்துறான். "அஞ்சு உடைஞ்சு வாடா நான் மருந்து தரேன்." வயித்து வலி தாங்கலன்னு கத்திக்கிட்டு ஓடி வரான். நீங்க வழிய மறைக்கிறீங்க. "இங்க வாப்பா, இங்க வாப்பா நான் மருந்து தரேன்ப்பா." அவன் ஒட்டியாரான் எப்படியாச்சும் என்ன காப்பாத்தணும் போல. உனக்கு மருத்துவம் தெரியுமான்னு அவனுக்கு தெரியாது. வெறுமனே நம்பி வரான். உனக்கே நீ செய்யற மருந்துல வேலைலாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. நீ சரியான மருந்த குடுக்குறியான்னு உனக்கே தெரியாது. இப்படி உலகம் முழுவதும் அறிவியலாகவும், அறிவாகவும், கல்வியாகவும் நாம் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கொடுமைங்க இது. ஆனா ஆவன்னா தெரியலன்னா நான் வாத்தியார்ன்னு ஏமாத்திரு. அடி வயித்த வலிக்குதுன்னா, நான் வைத்தியர்ன்னு ஏமாத்திரு. ஏன்னா வர்றவன் அப்பாவி எதுவுமே தெரியாது. நீர உருவாக்கலன்னா 3ஆம் உலகப் போர் வருங்கிறாங்க. உலக விஞ்ஞானி எல்லாம் ஒண்ணா கூடிக்கிட்டு. வரப்ப உயர்த்துனா நீருங்க. எப்படிங்க? பூமியில சூடு 100 இந்த பூமியில சீக்கிரமா பூமிய விட்டு கடந்து போற ஒரு பொருள் சொல்லுங்க பாக்கலாம். நெருப்பு கடந்து போகும். கொடுத்தீங்கன்னா நெருப்பு எப்பவுமே மேல போயிரும். பூமியில இருக்கு. அடுத்ததா பூமிய விட்டு பிரிஞ்சு போற பொருள் சொல்லுங்க பாப்போம். நீர் தான். வெறும் 100 டிகிரி கொதிநிலை. அதுக்கு மேல போச்சுன்னா நீர் இருக்கவே இருக்காது. காண போயிரும். இந்த நீரு பூமி உறிஞ்சி வச்சிருக்கிறதால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கோம். பூமி தண்ணிய உறிஞ்சுது. காற்று சூடா இருக்கும்போது தண்ணிய உறிஞ்சிடுது. சூரியன் வெப்பத்தால நீர உறிஞ்சுது. காற்றும், சூரியனும் உறிஞ்ச முடியாம அவங்க 2 பேரையும் ஏமாத்தி, நிலத்துல நீங்க நீர நிறுத்த கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நீர பூமியில உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சரிதானே? நீர உருவாக்குறதுன்னா என்னான்னே யாருக்கும் தெரியாது. 3ஆம் உலகப் போர் தண்ணிக்கு வரும்னு சொல்றாங்க. முதல்ல வெப்ப கோளா இருந்த பூமி. நெருப்பு கோள் இன்னைக்கும். இன்னைக்கும் பூமி அழிஞ்சிரும். பூமியோட வெப்பம் அதிகரிச்சுட்டே போகுது. பனிமலைகள்லாம் உருகுது. டிவில பார்த்திருப்பீங்க. பொய் கிடையாது. உண்மை. கடல் மட்டம் உயர்ந்து கொண்டே போகிறது. பூமியின் உள்பகுதியில் வெப்பம் அதிகரிக்கிறது. யாரால இத தடுக்க முடியும்? நீயா நானான்னு இறங்கி பார்த்து வெப்பத்த அழிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் உடைய ஒரு ஆளு யாரு? தண்ணி. ஆனா இந்த தண்ணிக்கு நம்ம வழி விடணும்ல. எப்படி வழி விடுறது? பூமியில இருந்து வெப்பத்த கடத்தாம பூமி உள்ள தண்ணிய நிறுத்தவும் முடியாது. 100 டிகிரிக்கு மேல போனா தான் ஆவியா போயிடுமே. அப்போ முதல்ல வெப்பத்த கடத்தி தான் பூமிக்குள்ள தண்ணியவே விடணும். அதான் அது உட்கார முடியாது. 100 டிகிரி மேல போனுச்சுன்னா திருப்பி ஆவியா போயிரும். இதுக்காக உலகத்திலேயே நீர உருவாக்குன அறிவு இங்க தான். அதுதாங்க வென்டிலேஷன் சாளரம். கிச்சன்ல மட்டும் அந்த வென்டிலேஷன் சமையல் கட்டுல அந்த சாளரம் சாளரம் தமிழ்ல சாளரம். அது இல்லன்னா என்ன ஆயிரும்? அப்படியே வெந்துரும். குக்கர்ல அந்த நாசில் அந்த வாய் மூக்கு அந்த திறப்பு வெளியில இல்லன்னா என்ன ஆகும்? வெடிச்சிரும். அந்த மாரி வெப்பத்த பூமியில இருந்து கடத்துறதுக்காக வரப்புகளை உயர்த்தினார். அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து யாருக்கெல்லாம் நீர சுத்தப்படுத்தணுமோ, அவன் நீராவியா மாத்துனா தான் சுத்தப்படுத்த முடியும். இன்னைக்கும் சோதனைச்சாலையில என்ன செய்வோம்? காய்ச்சி வடித்தல் முறைய பயன்படுத்துவோம். நீர நீராவியா மாத்தி மறுபடியும் குளிர்விச்சா தூய நீர் கிடைக்கும். அப்போ நீர சுத்தப்படுத்துறதுக்கு வெப்பம் தேவைப்படும். நீர மறுபடியும் பூமிக்குள்ள கொண்டு வரதுக்கு வெப்பம் இல்லாத பூமிய உருவாக்கணும். இந்த 2ம் தெரியலன்னா நீங்க பூமியில தண்ணிய நிறுத்த முடியாது. இந்த வேலைய சாதாரணமா செஞ்ச வேலை. வரப்பு உயர நீர் உயர. ஆனா நம்மளுக்கு எப்படி சொல்லிக் குடுத்தாங்கன்னு கேளுங்களேன். வரப்பு உயரமா போட்டாடா தம்பி, மழை பெஞ்சுதுன்னா உயரமா தண்ணி நிக்கும். எப்படி? எப்படி சொல்லிக் குடுக்குறாங்க? வரப்பு உயரமா போட்டாடா தம்பி, நெறைய மழை பெஞ்சா தண்ணி நிக்கும் உயரமா. அததான் எழுதியிருக்காங்க. உண்மை என்ன? பூமியிலிருந்து வரப்புகள் வெப்பத்தை கடத்துகின்றன. நீருக்கு அனுமதி கொடுத்து நீரை பூமிக்குள்ளே நுழைய வைக்கின்றன. உண்மையிலே நீருங்கிறது 2 வாயு. ஹைட்ரஜனும், ஆக்ஸிஜனும் சேர்ந்த வாயு. அந்த வாயு உள்ளே வந்து தங்குகிறது. குளிர் வாயு. நீர் வந்து காத்துன்னு சொன்னா ஒத்துப்போமா? ஆனா இப்போ ஒத்துப்போம். பூமியில் உட்காருகின்றது காற்று.
திடத்தன்மையோடு பனிக்கட்டியாகவும், திரவமாக நீராகவும், வாயுவாகவும், நீராவியாகவும் மாறி 3 நிலைகளிலும் நின்று இந்த பூமியில் உயிர்களுக்காக போராடுகின்ற ஒன்று நீர். இது வரப்ப உயர்த்தினா உண்டாகும்னு சொன்னாங்கங்க. நம்ம தமிழாசிரியர்கள் எப்படி பல்டி அடிச்சிருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு சேவை செஞ்சிருக்காங்க பாருங்க. உலகத்திலேயே வரப்பு உயர்த்துறதுங்கிறது ஒண்ணும் உலகத்துல எங்கேயாவது பேசியிருக்காங்களா? வரப்பு உயர்த்தினா நீர் உயரும்னு. அந்த நீர் உயரும்னா இவங்க என்ன சொல்லி குடுத்துருக்கணும்? தம்பி வரப்புகள் நீரை உருவாக்கும்டா, அதனாலதான் நீர் உயரும். அப்படிதானே சொல்லி குடுத்துருக்கணும் நம்மளுக்கு. நிறைய இடங்கள்ல உடல் கூராய்வு, இன்றைக்கு உள்ள நவீன மருத்துவங்கள் கூறு போட்டு மக்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறது. எளிமையா எல்லா நோய்களையும் வாழ்க்கைய ஆனந்தமா வாழலாம். நிச்சயமா நம்ம பிறக்கும்போது வாழ்க்கைய ஆனந்தமா வாழணும்னு பிறந்திருப்போம். சின்ன குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு கனவுகளோடு நம்ம பிறந்திருப்போம் நினைச்சு பாருங்க. மனைவியால சொல்லாதீங்க. பிரச்சனை. குழந்தைகளால பிரச்சனை. எதிர்வரும் சமூகத்தால பிரச்சனை. பொருளாதாரத்துல பிரச்சனை. நீங்க சம்பாதிக்கிற காச வச்சுட்டு வாழவே முடியாது. இதுதாங்க பொருளாதாரத்துல இருக்கிற பிரச்சனை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அப்பவும் வாழ முடியாது. அப்படியே சம்பாதிச்சுன்னா அத பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு இல்லன்னா வாழ முடியாதுன்னு ஆயிரும். வாழ்நாள் முழுதும் பிரச்சனைங்க. எப்படிங்க இதுல இருந்து வெளியில வர? எப்படி உண்மையான இன்பத்தோடு நிறைவோடு வாழ்வது? மீண்டும் ஆரம்பிச்ச இடத்துக்கு வரணும். இது என்னங்கிறது முதல்ல தெரியும். பணம் உங்கள தேடி வரணும். நீங்க அத தேடி போகக்கூடாது. எந்த வேலையும், எந்த பொருளும் அமைதியாகவும், பொறுமையாகவும் வர வேண்டும். ஒரு குளத்துல தண்ணி வந்துன்னா திருப்பி வெளியில போகுமா அது? குளம் பதட்டத்துல இருக்குமா? சீக்கிரம் காலி பண்ணிடுமா குளம் தண்ணி? இந்த மாரிங்க நிறைகுடம் நீர் தழும்பொழி. இந்த மாரி அமைதி, நிதானம். ஐய்யய்யோ! என்னங்க இவ்வளவு சீரியஸா இருக்கான், அடிபட்டுட்டான் ஆக்சிடென்ட். என்னங்க பண்றது? இந்த நேரத்துல போய் நீங்க உங்க அமைதி, நிதானம். இந்த நேரம் தாங்க ரொம்ப நிதானம். எந்த மருத்துவமனையில பார்க்கணும்? எந்த மாதிரி அடிபட்டுருக்கான்? இத யோசிக்கணும். இந்த நேரத்துல ஐயோ! குய்யோன்னு விழுந்து ரோட்ல பெரல்றது. பதட்டத்துல ஓடுறது. எதுவா இருந்தாலும். ஓடி போயிட்டு ஐயோ! இங்க ஃபோன வச்சேனா, அங்க ஃபோன வச்சேனா, கார் சாவி எங்க வச்சேன்? இல்லங்க கார் சாவிய எங்க எடுக்கிறோம், எங்க வைக்கிறோம்? ஒரே இடம். எப்போ எடுத்தாலும் நான் இங்க தான் வச்சிருப்பேன். கார் சாவின்னா இந்த இடத்துல தான் வச்சிருப்பேன். இந்த மாதிரி இந்த மாதிரி முதல்ல புரியணும். நிதானம் இல்லாம வாழவே கூடாது. நான் தான் சொல்ல விரும்புறேன். நம்ம என்ன செய்றோங்கிறது தெரியணும். அடுத்தது என்ன செஞ்சோங்கிறதும் தெரியணும். இது இல்லாட்டினா தோத்துருவோம் வாழ்க்கையில. எதுக்காக இத செஞ்சோம்? அப்பதான் நம்ம பதட்டத்துல செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது புரியும். நெறைய வேலை செய்ய வேணாம். என் கூட வேலை செய்றவங்கள வந்து கேட்டு, "நீ நெறைய வேலை எனக்கு செய் வேணாம். நல்லா வேலை செய். உனக்கு உட்காரணும்னு தோணுச்சுன்னா, களைப்படைஞ்சுட்டீன்னா போய் உட்கார்ந்துரு. இல்லங்க, இல்லங்க இன்னும் கொஞ்சோண்டு வேலைங்க அத முடிச்சுட்டு போயிடலாம். வேண்டாம் நீ கரையேறு மொத. நீ வந்து வேலைய முடிச்சுட்டு போகணுங்கிற நோக்கத்துல இருக்க. நல்லா செய்யணும்னு நோக்கத்துல இல்ல. அவசரத்துல சைக்கிள் துடைக்கிறது. துடைச்சதும் துடைக்காது. ம். அந்த பொருள சுத்தப்படுத்துறதுக்கு அதுக்குரிய நேரம் குடுக்கணும். ஒரு துணிய துவைக்கிறதுக்கு அதுக்குள்ள நேரம் குடுக்கணும். இந்த மாதிரி சரியான நேரம் குடுத்து நீங்க வேலைகள செஞ்சுட்டு, அந்த வேலைய திருப்பி பார்க்கணும். சரியா செஞ்சிருக்கோம். நல்லா செஞ்சோம். முதல்ல கூட சரியில்ல. பட்டன தச்சிருக்கோம். இல்ல அந்த கரைய இன்னைக்கு தான்ப்பா எனக்கு எடுக்க நேரம் கிடைச்சது. சரியா செய்ய பழகுறோம். சரியா செய்ய பழகுங்க. எத்தன சட்டை இருக்குன்னு எத்தன பேருக்கு தெரியும் உங்களுக்கு? தெரியவே தெரியாது. பதட்டத்துல மெக்கானிக் கிட்ட ஓடுறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 3 பேர் நான் மயிலாடுதுறையில இருக்கேன். நீங்க மயிலாடுதுறைக்கு என்ன வந்து பார்க்க வரீங்க. ஒருத்தர் நடந்து வரார். எப்படியும் மொத நாள் கிளம்பி மறுநாள் தான் வரணும். ஏன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் சென்னையில. இன்னொருத்தர் கார்ல வரார். மிஞ்சி போனா அந்த 5 மணி நேரம் வந்துடலாம். இன்னொருத்தர் ஃப்ளைட்ல வரார். ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம். 1 மணி நேரம் மோர் தென் போதும் வந்துருவாரு. 3 பேரையும் என்ன பார்க்க கிளம்புறாங்க. இன்னைக்கு பார்க்கணுங்கிறது அவங்களுக்கு நான் குடுத்திருக்கிற டைம். அவங்களுக்கு குடுத்திருக்கிற டைம். இன்னைக்கு வந்து அவங்க என்ன சந்திக்கணும்னு நடக்க ஆரம்பிக்கிறவரு நேத்தே கிளம்பியிருப்பாரு. அப்ப
அப்பதான் இன்னைக்கு வந்து அவர் என்ன பார்க்க முடியும். நடந்துதான் வராரு. கார்ல கிளம்புறவரு ஒரு 5 மணி நேரத்துக்கு பிடிக்கலாம். அப்பதான் அவர் வர முடியும். நேத்தே நான் அவர் என்ன பார்க்க கூடாது. ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு தான் திருமணம். நேத்தே வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க. அப்படி கூட வச்சுக்கோங்க. நேத்தே வந்து எங்க தங்குறது? வர முடியாது. அது கடைசி நேரத்துல வந்தா தான் அந்த நிகழ்ச்சியில அந்த டைம்ல அவங்க வந்து சேர வேண்டிய நேரம். ஃப்ளைட்ல வரவு நிச்சயம் ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாரு. நேத்தே கிளம்புனவரு கண்டிப்பா வந்து சேர்ந்திருப்பார். இன்னைக்கு வந்துருவார். கார் ரிப்பேரா போனாலோ, வழியில ஏதோ பிரச்சனை ஏற்பட்டாலோ, கார்ல ஏதோ வேற யார்கிட்டயோ ஆக்சிடென்டலா ஏதோ கார்ல வருவாரு பதட்டத்தோட உச்சிக்கு போயிருவாரு. உண்மையா இல்லையா? அவரு ஃப்ளைட் கேன்சல் ஆயிட்டாலும், ஃப்ளைட்ல ஏதோ நடந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டம். அப்படி புரிஞ்சுக்கணும். என்ன நடுக்கும்னு நெனச்சு பாருங்க. அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சியே கண்ட்ரோல். டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்படிதாங்க நம்ம வேலைய சுருக்கி வச்சுக்கிறோம் நெறைய நேரங்கள். பணம் கிடைச்சிட்டாலே வாழ்ந்துடலாம்னு நம்பி, வாழ்க்கையவே தொலைச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டங்க இந்த உலக மக்கத்துல 90%. உலக மக்கள் தொகையில் 90% பணம் கிடைத்து விட்டால் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறார். தப்பே தப்பு. பணத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்ல. ஒரு செடி சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக பூப்பதோ, அது துளிர்ப்பதோ, அது உணர்ந்து காதல் இன்பம் அனுபவித்து குழந்தை குட்டிகளை பெறுவதோ, விதைகளை உருவாக்குவதோ சத்தியமா பணத்தாலேயே இல்ல. ஆனா, நாங்க அறிவாளியா இருந்து என்ன செஞ்சோம்னு கேட்டீங்கன்னா, பணத்தால தான் தண்ணீய உண்டாக்க முடியும்னு காமிச்சுட்டோம். போர் போட்டா தண்ணி வரும்ல. இப்ப ஊர்ல போய் கேட்டு பாருங்களேன். தண்ணி வேணும்னா என்ன செய்யணும்? 90% பேர கேளுங்க. நீ சும்மா டைம் பாஸ்க்கு கேளுங்க. தண்ணி வேணும்னா என்ன பண்ணணும்? போர் பண்ணணும். ஒரே ஒரு ஜீவனாவது வரப்பை உயர்த்த வேண்டும்னு சொல்ல சொல்லுவோம். நீரை எடுத்து பயன்படுத்துவதற்கு தாங்க போரு. நீரை உருவாக்குவதற்கு வரப்புகளை வை. எங்கேயாவது தமிழ் வாத்தியார் சொல்லிக் குடுத்துருக்காரா? ஆசிரியர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், சமுதாயமே பாழடைந்து விடும். "பணம் பந்தியிலே, குடம் குப்பையிலேன்னு" பாட்டு எழுதுறாங்க. உலகம் பூரா பட்டி தொட்டிலாம் சிரிக்குது இந்த பாட்டு. "பிணத்தை கட்டி எழும்போதும் தாண்டவ கோனே, பண பெட்டி மேலே கண் வையடா தாண்டவ கோனே." 1960 எவனுக்காச்சும் பணம் இல்லடா, ஒழுக்கம் முக்கியம். பணம் முக்கியம் இல்ல. அன்பு முக்கியம். இரக்கம் முக்கியம். எங்கேயாவது இது மாரி சொல்லிக் குடுத்து, ஒழுக்கத்த பெருமைப்படுத்தி வாழ வச்சிருக்காங்களா? பணத்தால வாழ்க்கை இல்ல. பணத்தின் பின்னால் மருத்துவம் இல்லை. வெறும் காற்று, தண்ணீர், வெப்பம். இந்த 3னால தாங்க இந்த உடல் விரிவடையுது. இத சரி பண்ணாலே போதும் மருந்து வேணாம். அப்படி கண்டுபிடிக்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. நெனச்சு பாருங்க. ஒரு ஆள் கண்டுபிடிச்சுட்டாங்க. இந்த தியரிய கண்டுபிடிச்சுட்டான். என்ன கண்டுபிடிச்சுட்டான்? காற்று, வெப்பம், குளிர்ச்சி. இத சரி பண்ணா போட்டா மருந்தே வேண்டான்னு எழுதி மிகினும் குறையினும் நோய். எவ்வளவு அவன் இத கண்டுபிடிக்க அவ்வளவு திணறியிருப்பான். இன்னைக்கு வரைக்கும் அவன் சொன்னத நம்ம சோதிச்சே பார்க்கலையே. அது போல தாங்க எழுதணும். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும். 3 பங்கு கடல்ங்க பூமிக்கு சுத்தி. 1 பங்கு தான் நிலம். அவ்வளவு தண்ணி இருக்கு. இந்த கடலே காணா போயிரும். அவன் எவ்வளவு எவ்வளவு தூரம் யோசிச்சு இத எழுதியிருக்கணும் பாருங்களேன். ஏன் மழை மட்டும் பெய்யலன்னா தம்பி, இந்த பூமிக்குள்ள இருக்கிற நெருப்பும், சூரியனோட நெருப்பும் 2ம் ஒண்ணு சேர்ந்து அந்த கடல சுவாகா பண்ணிடுது. என்ன பண்ணிரும்? ஆவி அடிச்சு காணா அடிச்சுட்டு போயிரும். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும். எவ்வளவு அதாவது சரியாவே சரியா பொருள் சொல்றது இல்ல. ஆமா அதெல்லாம் உண்மைதானே எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிறது. அதோட உண்மை என்ன? நீரை உருவாக்க வேண்டும். மழை பெய்யலன்னா கடல் காணா போயிரும்னு எழுதுறான். அப்பன்னா அதுக்கு பின்னாடி என்னங்க அர்த்தம்? மழை தானா பெய்யும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிதானே? மழைய உருவாக்கணும்னு யாரும் சொல்லிக் குடுக்கவே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் சொல்லலல்ல. எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லலல்ல. இவங்க எப்படிங்க தமிழாசிரியர்களா ஆனாங்க? தமிழர்களே, தமிழாசிரியர்களே தமிழை தவறாக சொல்லிக் கொடுத்து வழிநடத்து. இது போலவே நெறையங்க மருத்துவம். மிகினும் குறையினும் நோய் செய்யும்னால.
இத வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்க அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், வாத்தியாரா இருக்கட்டும், புஸ்தகம் மொடமடையாம வைடா. ஒரு வாத்தியார். புத்தக பைய கரெக்ட்டா வச்சிருக்கியா? நடந்து வா பத்திரமா. ஏன் பதட்டத்துல ஓடி வர? அமைதியா உட்கார்ந்து படி. ஏன் உனக்கு படிக்க தெரியல? இரு நீ படிக்க வேணாம். கோவப்படாத. உன்ன நான் அடிக்கல. இரு. நீ எழுத முடியலையா? உங்க வீட்ல என்ன பிரச்சனை? ஒரு தாயின் அன்போட ஒரு குழந்தைய ஒரு ஆசிரியர் வழி நடத்தியிருந்தா, அவன் பொறுமையா பேசுவான். ஆசிரியர்களுக்கு இடையில உள்ள இடைவெளிய மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. கிட்ட வந்துடவே கூடாது. அவன் சந்தேகமே கேட்றக்கூடாது. எத பத்தியும் பேசிறக்கூடாது. பெண்களோட பேசிறக்கூடாது. பாத்ரூம் பக்கம் போயிறக்கூடாது. தப்பா பசங்களோட சேர்ந்துறக்கூடாது. எப்படிங்க? எப்படி முடியும்? உலகத்துக்கு வெளியில் வரும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் அவன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஏதோ சில கருத்துக்களை அல்லது சில செய்திகளை, சில கணித சூத்திரங்களை சொல்லிக் கொடுப்பதாலேயே எப்படிங்க ஒருத்தன் அறிவாளி ஆக முடியும்? வாழ முடியும். ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். சமுதாயம் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலாக்குது தனி மனித வாழ்வையும், சுதந்திரத்தையும், ஒழுக்கத்தையும், அன்பையும், நேர்மையும் வெறும் பணத்தால் மட்டுமே விலைக்கு வாங்கிவிட முடியும். பணம் இருந்தால் இவை எதுவுமே தேவையில்லை என்று சொல்கிறது. குறிப்பாக உண்மையான இன்பமும், நிறைவும் பணத்தால் தான் வருகிறது என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது உலகம். பணத்தை நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த பணம் போதாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும். ரூ. 10 வித்த பெட்ரோலுங்க. ரூ. 110 விக்குது. யாராவது எடுத்து கேஸ் போட்டா ரூ. 110 சம்பாதிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 6 பைசாங்க டீ. 6 பைசா, 1 பைசா உண்டோ. இப்ப ரூ. 10 வந்துச்சு, ரூ. 20 வந்துச்சு. அதுவும் சில இடங்கள்ல விமான நிலையத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 75 டீ அப்படின்னு சொல்றாங்க. ரூ. 100 என்னன்னு தெரியல. எப்போ ஒரு தடவ குடிச்சது. ஏன் இப்படி போகணும்? ஏன் இப்படி போகணும்? ஏன் விலைய ஏத்தணும்? கடைசி சொட்டு இருக்கிற வரைக்கும் தண்ணி தண்ணி தானங்க. கடைசி துகள் இருக்கிற வரைக்கும் நெருப்பு நெருப்பு தானே. அதுபோல கடைசி துகள் இருக்கிற வரைக்கும், அந்த பொருள் அதே விலைக்கு தானங்க விக்குது. பொருள் இல்லன்னா ஏன் அதிக விலைக்கு விக்குது? எங்கேயோ தவறு நடக்குது. எப்படி நிறைவா வாழ முடியும்? அமைதியா எப்படி வாழ முடியும்? அப்ப இதிலிருந்து நம்ம அமைதியாவும், ஒழுக்கமாவும், இன்பமாவும் வாழ்ந்து நம்முடைய தேவைகளை நாம் வரையறை செய்ய வேண்டும். ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியோட வாழுறவங்கள பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். யாருன்னு கேட்டீங்களா? எங்க அப்பாவுக்கு தான். ஒரே ஒரு ஆடு வச்சிருந்தாங்க. தனியா சின்னதா ஒரு என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நேரடியாக சந்தித்த கள அனுபவம். 4 புள்ள, 3 பொண்ணு. எந்த மருமகளும் நான் கூட வச்சுட்டு. எங்க அம்மாவும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா என் கூடயும், என் தங்கச்சி கூடயும் இருக்கணும்னு விருப்பப்பட்டு வந்து எங்க ஓரமா தங்கிட்டாங்க. நான் என் பேரப்புள்ள ஓரமா இருந்தேன். சின்னதா ஒரு குடிசை. என்னுடைய வாழ்க்கை வந்து மிகவும் பொருள் பொதிந்தது, சுவாரஸ்யமானது. அன்பும், பாசமும் நிறைந்தது. குடிசையெல்லாம் நான் கவலைப்படல. நான் 57 வருஷமா குடிசையில தான் வாழ்ந்தேன். ரொம்ப சுகமா இருந்தேன். ஒரு ராஜா மாதிரி இருந்தேன். யார பத்தியும் பயப்படுறதே இல்ல. யாருக்கும் அடிமையா இருக்கிறதே இல்ல. கடன்காரன் ஆவுறதில்ல. பெயிண்ட்ட பத்தி கவலைப்படுறதில்ல. எந்த வேலையா இருந்தாலும் என்ன பாதிக்காதுங்க. ஏன்னா எனக்கு வேண்டிய எல்லாமே என்னுடைய நிலத்துல விளையுது. பல குடும்பத்துக்கு வேண்டியது இந்த 1 1/4 ஏக்கர்ல விளைய வைக்க நான் கத்துக்கிட்டேன். அதனால தான் இன்பத்தை, மகிழ்ச்சியும் வேளாண்மையின் மூலமா வெளியில கொண்டு அதுல மருத்துவமும் இருக்கு வேளாண்மை. நாங்கள் மருத்துவத்திற்கும் தீர்வாக வேளாண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழர் வேளாண். உலகத்துல விவசாயம் எதுக்கு செய்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாட்டுக்காகன்னு சொல்லுவாங்க. உணவுக்காக. தமிழர்கள் வேளாண்மை செய்தது விவசாயத்திற்கு வெளியே பூமியை காப்பாற்ற வேண்டும். நீரை உருவாக்க வேண்டும். இயற்கையை மீட்டெடுக்க வேண்டும். பருவ காலங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும். மனிதர்களுக்கு நோய் இல்லாத நோய்களை நீக்குகின்ற உணவுகளை உட்பார். மனிதர்களுக்கு வருகின்ற உடலுக்கு வருகின்ற நோயை நீக்குகின்ற உணவுப் பொருளை அவனுக்கு உண்ண கொடுக்க இந்த அடிப்படையில செஞ்சது தமிழர்களுடைய வரலாறு. இது வெறும் வயிற்று திணிக்காக செஞ்சது. அதுபோல அந்த மருத்துவம் மருந்தன வேண்டாம். மிகினும் குறையினும் நோய் செய்யும். எவ்வளவு ஒரு பெரிய சமூகத்துல அறிவு விழித்தலோடு கூடிய சமூகத்துல நம்ம பொறந்திருக்கோம்னு நினைச்சாலே அப்படியே உடல் எல்லாம் மயிர் கூச்செரியும். எப்படி இப்படி அழிஞ்சோம்?
புரிதல் இல்லாமல் தவறான முறையில் வழிகாட்டப்பட்டதால் அழிஞ்சு. இனிமேலாவது நாம் நம்முடைய தேவைகள் என்ன? ஆனா கார் வாங்கக்கூடாதா? செல்போன் வச்சுக்கூடாது. கரண்ட் பில் வச்சுக்கூடாது. வச்சுக்கோங்க. அதற்கு என்ன தேவை? உங்களால முடியும். கடன் வாங்குனீங்கன்னா, கடன்காரனுக்கும் நீங்க சம்பாதிக்கணும். நான் கடன் வாங்கி அந்த உழைப்பை நம்மால் உழைத்து கொடுக்க முடியும். அல்லது ஒரு தடவ செஞ்சதுக்கு பிறகு, அதை மீண்டும், மீண்டும் புதிதாக மாற்றிக்கொண்டே போகாதா? ஒரு கார் வாங்கணும் உடனே வித்துட்டு இன்னொரு கார். மனம் போன போக்கெல்லாம் மனசுல என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்தோம்னா, ஒரு தடவ தான் வாழ்றோம். கொஞ்சோண்டு நாளைக்கு தான் வாழ்றோம். வாழ்க்கை மிக உயர்வான அத சந்தோஷமா அனுபவிக்கிறவங்க பதட்டமே பட மாட்டாங்க. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவன் ஒருபோதும் பதட்டப்படுவதே இல்லை. ஒரு தடவ என்னுடைய குடும்பமே உதாரணம். கடைசி வரையில் என்னுடைய அ பாட்டி நாங்க ஆயான்னு சொல்லுவோம். அல்லது நீங்க எப்படி அப்பத்தான்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வரையில அந்த ஒரு ஆட்டுக்குட்டியில வர்ற வருவாய் மட்டுமே அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். தண்ணி ஊத்துன சோறு. ஒரே ஒரு மிளகாய். எண்ணெய் இல்லாம வறுத்து வச்ச கொஞ்சமா குழம்பு. சரியா? ரொம்ப அந்த குழம்புக்கு நாங்க தவம் இருப்போம். ஏன்னா அப்படி வாசம் அடிக்கும். எண்ணெய் இல்லாம குழம்பு வச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க? மண் சட்டி. மண் சட்டியில ஆக்குன சோறு. ஒரு மிளகாய் வச்சிருப்பாங்க. 2 வெங்காயம் வச்சிருப்பாங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் 1 வச்சிருப்பாங்க. கொஞ்சோண்டு ஊறுகாய் வச்சிருப்பாங்க. நார்த்தங்க ஊறுகாய். அந்த அந்த சோத்துக்கு ஒரு 5, 6 தொட்டுக்க ரொம்ப சாதாரணமா கிடைக்கிறதா ரொம்ப பெருமையா வாழ்ந்திருக்காங்க. அந்த ஆட்டுக்குட்டிய வச்சுக்கிட்டு 16 ஆட்டுக்குட்டிய அவங்க குடுத்தாங்க எல்லா பேரப்புள்ளைக்கும். யாருக்கும் 1 பைசா வாங்கல. அதிலேயே அவங்களுக்கு வேண்டிய உடை, துணிமணி யார்கிட்டயும் பைசாவே வாங்கல. எல்லாருக்கும் குடுத்தாங்க. எனக்கு புரிஞ்சது. என்ன புரிஞ்சதுன்னா, ஒரு தடவ நான் அவன்ட்ட கேட்டேன். இந்த ஆடு 2ஆ வச்சுக்கலாம்ல? அப்படின்னு கேட்டேன். அப்பா வச்சு படைக்கவா? எனக்கு புரியவே இல்ல. என்ன வச்சு படைக்கிறதுன்னா என்ன? ஒரு ஆடுன்னா கொஞ்சோண்டு புல்லு கொண்டு வந்து வச்சுக்கலாம். நம்ம படுத்துக்கலாம். அமைதியா உட்கார்ந்திருக்கலாம். வேடிக்கை பார்க்கலாம். வீடு நனையாம இருக்க வீடு. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் உங்க உடம்பு நனையாம இருக்கிறத தவிர வேற அந்த வீட்டுக்குள்ள என்னத்த அனுபவிக்க போகுது? நீங்க படுத்துக்கிற இடம் உங்க உடம்பு எங்க விழுமோ அந்த இடத்துல மட்டும் தான் படுக்க போறீங்க. உண்மையில நம்மளுடைய தேவை மிக குறைவானது நண்பர்கள். ஆனா நம்ம ஏன் இப்படி அலையுறோம்? இத பத்தி எப்பவாவது யோசிச்சிருக்கோமா? மிக அதிகமா சம்பாதிக்கிறோங்க. நம்மளுக்கு தேவைய விட பல 100 மடங்கு சம்பாதிச்சோம். நம்ம ஏழையாவே வாழ்றோம். இத விட பெரிய கொடுமை என்னங்க? எத்தனை சட்டம் இருந்தும் நிறைவேறலைங்க. புதுசா சட்டை வாங்கணுங்கிறதே சிந்தனையா இருக்கு. எப்பங்க மகிழ்ச்சி கிடைக்கும்? அது வாங்குனதுக்கு அப்புறமும் நிறைவேறாது. அப்புறம் இன்னொரு சட்டை. இந்த கார் சம்மதிக்காது. இன்னொரு கார். சத்தியமா செத்து போற வரைக்கும் நிறைவும் கிடைக்காது. இன்பமும் பெற்றுக்கொண்டதை பெருமைப்படுத்தி வாழ்கிறோம் பாருங்க. இது போதும் எனக்கு. பொன் செய்யும் மறு. அத பெருமைப்படுத்தணும். அதுல உச்சத்த கொண்டு வரணும். அதனுடைய சுகத்த எல்லாம் அனுபவிச்சு முடிச்சிடணும். அப்படிதானே வந்தது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புல். எனக்கு நீ எத குடுத்தாலும் சரி, அதிலேயே நான் வாழ்ந்துருவேன். அதையே தெய்வமா நினைச்சுப்பேன். அதையே நான் மிக உயர்வானதா நினைச்சு போற்றி பாதுகாப்பேன். "குழல் இனிது யாழ் இனிது என்ற தம்மக்கள் மழலைச் சொல் கேளார். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை." எவ்வளவு எவ்வளவு எழுதியிருக்காங்க. நம்ம அந்த இன்பம் என்ற ஒன்ற தொடவே தொடவே தொடாமலே கனவு போலவே இன்பம் கற்பனையாகவே இன்பம். வேறு எங்கோ இன்பம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டே இன்பமும் நிறைவும் போய்க்கொண்டே இருக்கிறது. அப்படியே தவறி கஷ்டப்பட்டு அத வாங்குன பிறகு கூட, அவன் அமைதியா படுக்க சொல்லுங்க ஒரு 2 மாசம் பார்ப்போம் அந்த பொருள போட்டுட்டு. பொருள் அப்புறம் வேலை வாங்க ஆரம்பிச்சுரும். ஆறு ஊடு எத்தன சட்டை வச்சிருக்கீங்களோ அத்தன சட்டையும் துவைச்சு தானே ஆகணும். 2டே 2 சட்டை இருந்தா ஈஸியா துவைக்கலாம். 10 சட்டை வச்சிருக்கீங்க. சமயத்துல அவசரத்துல 10 சட்டையும் போட்டுருக்கீங்க. இப்ப துவைக்கிற வேலை பெரிய வேலையா இருக்கும். ஒரு உதாரணத்த விட்டுட்டேன். அது சொல்லிட்டோம் அத. ஃப்ளைட்ல வர்றவரும், கார்ல வர்றவரும் என்ன பதட்டத்துல இருப்பாரோ அது போல. நெறைய நேரங்கள்ல அவசர கதியிலேயே இன்பத்தை நாம் இழந்துவிட்டோம். ஒவ்வொரு வினாடியும் கடைக்கு போயிட்டு வந்து திருப்பி நீங்க கடைக்கு என்னத்துக்காக போனீங்க? என்னல்லாம் வாங்குனீங்க? யார பார்த்தீங்க? யாராவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா?
காலையில எந்திச்சதுல இருந்து சாப்பிடுற வரைக்கும் உட்காந்து, நான் எங்க போனேன்? எங்க வந்தேன்? என்ன செய்யணும்? நெனச்சு பார்த்துருக்கீங்களா? சரியா செஞ்சீங்களான்னு நெனச்சு பார்த்துருக்கீங்களா? இப்படி நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, நிறைவும் இன்பமும் வரும். நெறைய வேலைய சரியா செய்ய ஆரம்பிச்சுட்டாலே, நெறைய தேவையில்லாத வேலையெல்லாம் ஒழிஞ்சிரும் நம்மள விட்டு. தொலைஞ்சு போயிரும் வேல. உண்மையிலேயே மகிழ்ச்சியும், சந்தோஷமும் வந்து குடிகொள்ளும். ஒரு 5 நிமிஷம் யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்று பேசியதை முன்னிட்டு உங்களுடைய அறிவு இல்லாமல் பொது வாழ்க்கையில் மருத்துவம் சார்ந்த கேள்விகள் அனைத்தையும் ஐயா தெளிவுபட விளக்க உள்ளார்கள். அனைவரும் தொடர்ந்து கேள்வி பதில் செஷன் வச்சுக்கலாங்க. அறிவிப்புகள் நாளை ஞாயிறு என்பதால் காலையில் தவம், அதனைத் தொடர்ந்து ஐயா அவர்கள் சிந்தனை உரை நிகழ உள்ளது. அனைவரும் பங்கு பெறுவோம், பயன் பெறுவோம். மாலை ஞாயிறு என்பதால் மாலை விடுமுறை, வகுப்புகள் எதுவும் இல்லை. ஐயா அவர்கள் இன்று பேசியதிலிருந்து சில கருத்துக்கள் மீண்டும் நான் எடுத்து வைக்கின்றேன். ஐயா அவர்கள் யாருமே இன்பத்தை அனுபவிக்கவில்லை என்று துவங்கினார்கள். எல்லோரும் இன்பத்தையும் நிறைவையும் தேடிக்கொண்டிருக்கின்றோம், யாருமே அனுபவிக்கவில்லை என்று ஐயா சொன்னார்கள். அறிவுக்கும் உங்கள் உடம்பை தெரியாது, நம் தூக்கத்திலும் நம் உடம்பை தெரியாது. உடலும் உயிரும் எப்போது இன்பமாக இருக்கிறது என்று நீங்களே கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். பதட்டம் இருக்கிற இடத்துல நிதானம் இருக்காது. நிதானம் இல்லாத இடத்துல சிந்தனை இருக்காது. சிந்தனை இல்லாத இடத்தில் இன்பம் எது, துன்பம் எது என்பது தெரியாது. யாருக்குமே இன்பமா எது என்பதை தெரியவில்லை. உலகம் முழுவதும் அறிவியல், மருத்துவம், பணம் எல்லாவற்றிலும் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம், ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது வேதனையுடன் ஐயா அவர்கள் தெரிவித்தார்கள். பணத்தின் பின்னாடி ஓடி வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம் அனைவரும். எல்லோரும் இது வேண்டும், அது வேண்டும் என்று வாங்க ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். எது நிறைவு என்று யாருக்கும் தெரியவில்லை என்று ஐயா மிகவும் வருத்தமாக கூறினார்கள். கேட்கும் போதே கண்கள் கலங்குவது போல் இருக்கிறது ஐயா பேசினது கேட்கும் போதே. நீர் எப்படி தேக்க வைக்க வேண்டும் என்பது பலமுறை ஐயா அவர்கள் நீரை பற்றி வகுப்புகள் எடுக்கும்போது சொல்லியிருக்கிறார்கள். வெப்பத்தை கடக்கும் முறை அதையும் பற்றியும் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வரப்பை உயர்த்தினால் நீர் தேங்கும். இன்று பூமியும் வெப்பம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்பது ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க. நீர் தேங்க வைத்து பூமியை குளிர வைக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் அதை சிந்தித்து அதன்படி செயல்பற்ற வேண்டும். ஐயா அவர்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள் எப்படி நீர் சேமிப்பது என்பதை பற்றி. பணம் உங்களை தேடி வர வேண்டும், அந்த மாதிரி உழைக்கணும்னு சொல்றாங்க ஐயா. என்ன சொல்றாங்க? பணம் நம்ம தேடி வரணும், நம்ம தேடி தேடி ஓடிட்டு இருக்காது. கிடைச்சிருக்கிற பணத்துல நம்ம நிறைவா வாழணும்னு சொல்றாரு ஐயா. நிதானமாக வாழ வேண்டும், நிறைய வேலை செய்ய வேண்டாம், நிதானமாக செய்ய வேண்டும் சொல்றாங்க. ஒரே லைன்ல சொல்லியிருக்காங்க. நிறைய வேலை செய்ய வேண்டாம், நிதானமாக செய்ய வேண்டும். காற்று, வெப்பம், குளிர்ச்சி இதுதான் நம்ம உடம்புல மிக இயக்கமாக இருக்கிறது என்பதை சொன்னாங்க ஐயா. இந்த காற்றும் வெப்பமும் குளிர்ச்சியும் மிகினும் குறையினும் நோய் என்பதை சொல்லினாங்க. அடுத்தது நமது தேவைகளை வரையறுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வாழ்க்கையில நம்ம சிந்திக்க வேண்டும். நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா அங்க கிடைச்சிருக்க பணம் நம்மளுக்கு போதுமா அப்படின்றத நம்ம வரையறை செய்ய வேண்டும். நமக்கு தேவையான அளவு உழைக்க வேண்டும், அதில் நிறைவு பெற வேண்டும். நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க கூடியவன் நிதானமாக இருப்பான். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க கூடியவன் நிதானமாக இருப்பான், நிறைவாக இருப்பான். ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த பல அனுபவங்களை எடுத்து கூறினார்கள். அவருக்கு கிடைத்திருக்கும் அனுபவம் அவருடைய வாழ்க்கையை நிதானமாகவும், நிறைவாகவும், மகிழ்ச்சியாகவும் வாழ உதவி இருக்கிறது. ஐயா அவர்கள் நமக்கு இப்படி எடுத்து கூறும்போது நாமும் அதனை கேட்டு அதனால் நாம் பயனடைவோம் என்பதற்காக ஐயா அவங்களுக்கு உடம்பு முடியாதப்ப கூட நமக்கு இவ்வளவு நேரம் வகுப்பு எடுத்திருக்காங்க.
இதனுடைய பயனை நீங்க எல்லாரும் அனுபவிக்கணும்னா, அவர் சொன்னபடி ஒரு சில நாட்கள் தினமுமே வந்து காலையில உட்காந்து, இன்னைக்கு முடிஞ்ச ஒரு நாள் நிறைவடையிற நேரத்துல, இன்னைக்கு காலையில இருந்து நம்ம என்னென்ன வேலை செஞ்சோம்? அத நிறைவா செஞ்சோமா? அதுல மகிழ்ச்சி இருக்கா நமக்கு? அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஒரு நாளும் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வா தான் இருக்க முடியும். மனிதனுக்கு தேவைகள் மிக குறைவுன்னு சொல்றாங்க ஐயா. என்ன சொல்றாங்க? நம்ம படுக்க எவ்வளோ இடம் வேணும்? அது போதும். மழையிலிருந்து, வெயில்லருந்து ஐயா நம்ம நண்பனே ஐயா சொன்னதும் இதுதான். தட்பவெப்பத்திலிருந்து காக்கறதுக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் சொல்றாங்க. ஐயாவும் ரொம்ப எளிமையா சொன்னாங்க. நம்ம கால் நீட்டி படுத்தோம்னா, படுக்கறதுக்கு இடம் இருக்கா? மழையிலிருந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறதுக்கு வீடு இருக்கா? அதுவே போதும். மனிதனோட தேவைகள் மிக குறைவு. பெற்றுக்கொண்டதில் நிறைவு பெற வேண்டும் அப்படின்றாங்க. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ, அத வச்சு நம்ம மகிழ்ச்சியாவும், நிறைவாகவும் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இயற்கைய ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. பூமிய வெப்பத்திலருந்து பாதுகாக்கணும். அதுக்கு அடுத்தது நம்போ கிடைச்சிருக்க வேலையில, நமக்கு கிடைச்சிருக்க பொருள்ல நிறைவு அடைஞ்சு, இதுவே போதும். உழைப்பிலும் நம்ம உழைக்கிறது நிதானமா, நிறைவா உழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. ஐயா அவர்களை துரிய நிலையினின்று அனைவரும் வாழ்த்துவோம். இயற்கை விவசாயி, இயற்கை வேளாண்மை நம் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக திகழும் திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஐயா தொடங்கும்போது இது இன்பமும் நிறைவும் வேண்டும் என்று சொன்னால் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்த உடலை சரியாக பராமரிக்காமல் அந்த இன்பமும் நிறைவும் நாம் அனுபவிக்க முடியாது என்று சொன்னார். அனுபவிக்க முடியாது. இன்பமும் நிறைவும் இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இன்பத்தையும் நிறைவையும் அனுபவிப்பதற்கு தடை என்று சொல்வது இந்த உடல் ஆரோக்கியமின்மை ஒன்றுதான் தடைன்னு அவங்க ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அதை விட்டு நாம் புறத்தில் ஏதேதோ தடை என்று, பணமும் பொருளும் தடை என்று அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப அகத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை நாம் அனுபவிப்பதற்கு புறத்தில் இந்த உடலின் தேவை ஒன்றுதான் தடை என்பதை அழகாக இன்று எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அந்த அடிப்படையில் அந்த உடலின் தேவை உடல் ஆரோக்கியம், இதுக்குதான் நம்ம புறத்துல நம்ம ஏதாவது செய்ய வேண்டியிருக்கே தவிர நம்ம புறத்துல வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை. மற்றது எல்லாமே நாம் அகத்தில் அனுபவிக்க வேண்டியதை தொலைப்பதற்குத்தான் செய்கிறோம் என்பதுதான் இன்றைய ஐயாவினுடைய கருத்தினுடைய ஒரு சுருக்கமாக இருக்கிறது. ஐயா வந்துட்டாங்க, கேள்வி கேட்கறவங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன்.